விருச்சிக ராசி நபர்களுக்கு 2025 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு உண்டான பலனை பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன் மே மாதம் 15 எடுத்துக்கலாம். இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு ஒரு அஷ்டம குருவாக செயல்பட போகுது. 2 மற்றும் 5 கூடிய விருச்சிக ராசிக்கு ஒரு யோக கிரகம். மற்ற ராசிக்கு குரு எப்படியோ விருச்சிக ராசிக்கு முதன்மை யோக கிரகம், சுப கிரகம். அதற்கு அடுத்த நிலைமையில தான் சந்திரன், சூரியன்லாம் வரும். ஸோ இந்த முதன்மை யோக கிரகமான குரு விருச்சிக ராசியிலேருந்து 8ன்னு சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு பெயர்ச்சி. அப்போ மிதுனத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு அஷ்டம குரு. 8ங்கிறது ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம். புரியுதுங்களா? மிதுன இடம் என்பது விருச்சகத்துக்கு நஷ்டத்தை தரக்கூடிய, 8 என்பது நஷ்டம்தான். ஆனால் அது சுபகிரக வீடு, புதனுடைய சுப வீடு. அப்போ இந்த 8ல் போகக்கூடிய குரு மாட்டுமா, இல்லை 8 டெவலப் பண்ணுமா, இல்லை நஷ்டத்தை சரி பண்ணுமா? என்ன யோக கிரகம் 8ல் போகுது, இதை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக. அப்போ இங்கே இடத்துல இருந்து 8ல் இருந்து விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடமான துலாத்தை பார்க்கறது, விருச்சிக ராசிக்கு தனத்தை தரக்கூடிய தன்வீட்டையை பார்க்கக்கூடியது, 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடியது. ஆக 12, 2, 4. இதில் விருச்சிக ராசி நபர்களுக்கு முதன்மையாக இந்த 8ல் வரக்கூடிய குரு ஒரு குறிப்பிட்ட நல்ல பலனை நிறைய செய்யும். என்ன மாதிரியான குறிப்பிட்ட நல்ல பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் விட்டு இடம் மாற வேண்டும், இடம் மாறுதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா வேலை செய்யும். இன்னும் தெளிவாக சொல்ல போகணுன்னாக்கா, இடம் விட்டு இடம் மாறி செயல்படக்கூடிய, இல்லை அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம போகலாம், அங்கே போய் நம்மளோட திறமைகளை காட்டலாம், அங்கே போய் நம்ம வாழலாம், அங்கே போய் நம்ம சம்பாதிக்கலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதர்வைஸ் உட்காந்த இடத்துல நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம பொழைச்சிக்கலாம் பண்ணிக்கலாங்கிறவங்களுக்கு சற்று தொய்வு நிலை. இதுதான் குரு பயிற்சியோட முதன்மையாக ஒரு வரியில் சொல்லணும்னா பலன். இப்போது இந்த குரு குடும்பத்தை குறிக்கும், 5ஆம் இடமான பிள்ளைகளை குறிக்கும், பரம்பரையை குறிக்கும், ஆன்மீக விஷயங்களை குறிக்கும். புரியுதுங்களா? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை குறிக்கும், குடும்ப உறுப்பினர்களை குறிக்கும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு 8ல் போகிறதுனால இந்த மாதிரியான பர்சன், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நபர்களை நம்பி, இல்லை இந்த மாதிரி நபர்கள் உங்ககிட்ட நம்பி எதையுமே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து ஜெயிக்க முடியாது. நீங்கள் விருச்சிக ராசி நபர்கள் செவ்வாய் வலுவுக்கு ஏற்ப நீங்கள் இண்டிவிஜுவலாக பொழைச்சிக்கிட்டாதான் உண்டே தவிர, மேற்சொன்ன இந்த நபர்கள் மூலியமாக உங்களுக்கு சிறு பிள்ளைத்தனமான சில விஷயங்களை போய் நீங்கள் மாட்டுவீங்க. இல்லைன்னா இவர்களோட விஷயங்களை நீங்கள் எடுத்து ஏதாச்சும் செய்ய வந்தீங்கன்னாக்கா அதிகமான உழைப்பை செலுத்த வேண்டியதாக இருக்கும். முதன்மையாக ஒரு பிள்ளைகள் எடுத்துக்கலாம், உங்களோட வாரிசுகள் பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு குரு 8ல் போகிறதுனால அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் அதிகமான சிரமத்தை மேற்கொள்ள நேரிடும், பணத்தை அதிகமாக செலவு செய்ய நேரிடும். அவர்களுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் ஒரு எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிப்ரெஷனோட செய்கிற மாதிரி வரும். இதுதான் இந்த 8க்கு சுபகிரகம் போகிறதுனால, யோககிரகம் 8ல் போய் மறைகிறதுனால ஒரு சாதாரண எளிமையாக ஒரு 10 ரூபாயில் நடக்கக்கூடிய விஷயம் ஒரு 100 ரூபாயில் நடக்கும். ஆனால் அந்த காரியம் நடக்கும். இப்படி தான் நடக்கும். உங்கள் பிள்ளைங்களை போய் ஒரு இடத்துல சேர்க்குறீங்க, ஸ்கூல் சேர்க்குறீங்க, காலேஜ் சேர்க்குறீங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன நடக்கும்? அவர்களுக்காக நிறைய நீங்கள் சிரமத்தை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கலாம். இப்போ இதுக்காக போய் பணத்தை கடன் வாங்கி செலவு பண்ணி கொஞ்சம் அதிகமான ரெக்கமெண்டேஷன் பண்ணி பார்க்காதவங்களாம் கையில் காலில் விழுந்து எல்லாம் சேர்க்க வேண்டியதாக போச்சு. எப்படியோ போதும் போதுன்னு ஆகி சேர்த்துட்டேன், அப்படி சேர்த்துட்டேங்கிற ஒரு வார்த்தை வரும். ஆனால் போதும் போதுங்கிற அந்த வார்த்தையும் சேர்ந்து வரும். இதுதான் குரு பயிற்சிக்கான பலன். இதே தான் எல்லாத்துலேயுமே, குடும்பத்துலேயும் இப்படி தான்.
யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ண போனாலும் இப்படி தான் இருக்கும். வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட இப்படி தான் இருக்கும். இது மாதிரி எல்லா விஷயங்களும் குரு 8ல் போய் மறையிறதுனால குருவுடைய காரக விஷயங்கள்ல இப்படி தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இப்போ உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு வருவோம். விருச்சகத்துக்கு ஒரு பணத்தை கையாளுறீங்க, ஒரு கடனை வாங்குறீங்க, ஒரு பணத்தை வந்து சேவிங்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க, ஒரு நகையை வந்து அடகு வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை பணமாக மாற்றுறீங்க, பணத்தை பொருளாக மாற்றுறீங்க, எல்லாமே எதிர்கால தேவைகளை கருதி தான் செய்யணுமே தவிர இந்த 1 இயருக்குள்ளே ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் போய் செய்யக்கூடாது. குரு பயிற்சியில் ஒரு பெரிய பணத்தை கையாண்டு பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 1 இயருக்குள்ளே பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தடுத்த வருடங்கள் எப்படி போகணும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த 1 இயருக்குள்ளே பெரிய பணத்தை வச்சு, ஏன்னா குரு 8ல் போகிறதுனால அங்கே இருக்கிற நட்சத்திர சாரங்கள்லாம் கிட்டத்தட்ட மிருகசீரிஷம், திருவாதிரை, அடுத்தது புனர்பூசம் இப்படிலாம் வர்றதுனால அது வந்து ஒரு சின்ன ஒரு தொகை உங்களுக்கு லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பி உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளே இழுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு பணத்தை ஹேண்டில் பண்ணுறீங்கனாக்கா இந்த 1 இயருக்குள்ளே பெருசாக நம்மளுக்கு எதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் பண்ணக்கூடாது. இதுதான். அதற்கு அடுத்தடுத்த வருடங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா சௌரியமாக இருக்கும். இதெல்லாம் குரு 8ல் போகிறதுனால. இப்போ பார்வைக்கு வரலாம். இப்போ பார்வை வந்து 12ஆம் இடத்துல வருது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் துலாத்தில் வருது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் விட்டு இடம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிறது, அலையிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஃபாரினுக்கு போகிறது, தொலைதூரமான இடத்துலேருந்து பணத்தை சம்பாதிக்கிறது, குடும்பத்தை பிரிதல், தூர இடத்துக்கு போய் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்வது, ஒரு இடத்துல போய் தூரமாக போய் முடங்குவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நபர்களுக்கு பக்காவாக கை கொடுக்கும். அடுத்து தனத்தை பார்க்குது, 2ஆம் இடத்தை பார்க்குது. எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கான பண தேவைகள், ஒரு உழைச்சதுக்கான பண தேவைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த குரு பயிற்சி ஏற்பாடு உங்களுடைய உழைப்புக்கேற்ற கடமையை செய், பலனை எதிர்பார் அப்படிங்கிற அந்த வார்த்தை கண்டிப்பாக பலிக்கும். எல்லாரும் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லை, நீங்கள் பலனை எதிர்பார்க்கலாம். கடமையை செஞ்சு அதுக்கான பலனை எதிர்பார்க்கலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால செய்கிற கடமைகள் தெளிவான நேர்மையான கடமையாக இருக்க வேண்டும். அந்த கடமைகளுக்கு உள்ள பணம், பொருள் தேவைகள் பூர்த்தியாவது நடக்கும். இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், சொத்துக்களை தரக்கூடியது. அப்போது நான் குரு வந்து ஒரு இடத்த பார்க்குதுனாக்கா அந்த இடத்துல உள்ள விஷயங்கள் டெவலப் ஆகும். அது யோக கிரகமாக வந்து பார்க்குது. இப்போ டெவலப் ஆகினா என்ன, சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வாங்குவீர்கள். சொத்து என்பது அசையும் அசையா சொத்துக்களை குறிக்க வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த சொத்து என்பது ஒரு வாகன அமைப்பாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இடமா இருக்கலாம். இதெல்லாம் வேணும், இந்த காலகட்டத்தில் தேவை அப்படிங்கிற சொத்துக்களை வாங்குவீர்கள். நின்று போன சொத்துக்களை உயிர்ப்பிப்பீர்கள். முடங்கி கிடந்ததெல்லாம் எப்போயோ வாங்கி போட்டதா கூட இப்போதைக்கு கை கொடுக்கும். இல்லை வந்து அதில் வீடு கட்டுற பாதி நிற்கிதா, வீடு கட்டி முடிக்க முடியும். இந்த மாதிரி சொத்துக்களால் பாதியில் நிற்கிது. பழைய இது சொத்து கிடக்கு, பூர்வீக சொத்து, அது நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும். ஒரு வாகன அமைப்பை கூட நீங்கள் விற்பீங்க, புதுசாக வாங்குவீங்க. இல்லை பழைய வாகனம் தள்ளி விட்டு ஒரு பணமாக மாற்றுவீங்க. எதுக்கு அந்த இடம் வேஸ்ட்டாக கிடக்கு, காரை வந்து அந்த இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்கு, காரை விற்றுரு, பைக்கை விற்றுரு. யூஸ் இல்லை, இன்னும் சொல்ல போனால் யூஸ் இல்லாத ஒரு விஷயத்த யூஸ்ஃபுல்லாக மாற்றி ஒரு வரவுகளாக மாற்றிக்கொள்வீர்கள். சேஞ்ச், பணத்தை வைத்து பணத்தை சேஞ்ச் பண்ணுவது அப்படிங்கிறத வச்சுங்க. சொத்துக்களால் உங்களுக்கு சில பிரயோஜனங்கள் நடக்கும். அதே போல் தான் கல்வி அமைப்புகள் மூலியமாக சில பிரயோஜன அமைப்புகள் நடக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாவற்றுக்கும் மேலாக இதுவரைக்கும் விருச்சிக ராசினருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குரு பயிற்சியில் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு பெரிதும் பயன்படுவதாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே முதன்மையாக முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவாக கை கொடுக்கும். ஃபைனலாக விருச்சிக ராசி நபர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, சொத்துக்கள்லாம் வாங்குவீங்க, அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்கன்னு சொல்லியாச்சு. 8ல் வரக்கூடிய குரு ஒரு பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க. பண ரீதியாக ஒரு பெரிய விஷயத்தை, கடனோ இல்லை சொந்த பணமோ அடுத்தவங்க பணமோ பார்ட்னர்ஷிப் பணமோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஒரு சொந்த ஒரு இதை பண்ணுறீங்கனாக்கா அதை வந்து
எதிர்கால தேவைகளை மையப்படுத்தி பண்ணுங்க. இந்த 1 இயருக்குள்ள ஏதாச்சும் சின்ன சின்ன சொதப்பல்களை சந்திச்சா கூட பெரிய அளவுக்கு நீங்கள் லாக் ஆகிடுவீங்க. இன்னும் சொல்ல போனாக்கா பார்ட்னர்ஷிப்பு விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த அஷ்டம குருவின் மூலியமாக தலைவலியை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப்பு தலைவலியை ஏற்படுத்தும். இதையுமே கூட்டு சேர்ந்து செய்வது வேலைக்கு ஆகாது.